குடியாத்தம் பகுதியில் உள்ள ரேஷன் கடைகளில் மண்ணெண்ணெய் விநியோகம் நிறுத்தப்பட்டதால் பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். என்ன காரணம் என்பதை நம்முடைய செய்தியாளர் கோபியிடம் கேட்கலாம். கோபி, ஏன் மண்ணெண்ணெய் விநியோகம் நிறுத்தப்பட்டிருக்கு, என்ன காரணம்? வணக்கம் தேவபிரியன். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் சுமார் 10,000 குடும்ப அட்டைதாரர்கள், அதாவது ஒரு சிலிண்டர் வைத்துள்ளவர்கள் மற்றும் 2 சிலிண்டர்களும் இல்லாதவர்கள் 10,000 குடும்ப அட்டைதாரர்கள் உள்ளனர். இவர்களுக்கு 2 லிட்டர் மண்ணெண்ணெய் வழங்கி வந்த நிலையில் படிப்படியாக 1 லிட்டர் ஆகி அப்புறம் மீண்டும் 1/2 லிட்டராக குறைக்கப்பட்டு 1/2 லிட்டர் வழங்கப்பட்டு வந்தன. அந்த 1/2 லிட்டரும் இந்த மாதம் முதல் பொதுமக்களுக்கு விநியோகம் இல்லை என்று ரேஷன் கடை ஊழியர்கள் தெரிவித்தனர். இதனால் மண்ணெண்ணெய் வாங்க வந்த அட்டைதாரர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பித்தனர். இது சம்பந்தமாக அதிகாரிகளிடம் கேட்டபோது அதிகாரிகள் இந்த மண்ணெண்ணெய் திட்டமானது மத்திய அரசு திட்டம்தான். தற்போது மத்திய அரசிலிருந்து விநியோகம் குறைந்துள்ளதாகவும் தற்போது கிராமப்புற மக்களுக்கு மட்டுமே 2 சிலிண்டர் இல்லாதவர்களுக்கு மட்டுமே 1/2 லிட்டர் எண்ணெய் வழங்க வேண்டும் எனவும், மேலும் நகரப்புற மக்களுக்கு அந்த 2 சிலிண்டர் இல்லை என்றாலும் அவர்களுக்கு 1/2 லிட்டர் எண்ணெய் வழங்க அனுமதி இல்லை என்றும் தெரிவித்துள்ளனர். இது சம்பந்தமாக மேலும் மாவட்ட ஆட்சியரிடம் அதிகாரிகள் இது சம்பந்தமாக கேட்பதாக உறுதியளித்துள்ளனர். தேவபிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி கோபி.